வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் பகுதி 8 உடல் ஆரோக்கியம். நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தோம்னா நிறைய உடற்பயிற்சிகள் செய்கிறோம், நடைப்பயிற்சிகள் செய்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறோம். ஆனால் மன ஆரோக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மன ஆரோக்கியத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மன ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம் என்றைக்குமே நல்ல முறையில் இருக்கும். அப்போ மன ஆரோக்கியத்துக்காக என்ன பயிற்சிகள் நம்ம பண்ணுறோம், நம்ம என்னத்தை அதைய வாழ்வியல் முறையாக மாற்றுறோம், நம்ம பழக்க வழக்கங்களாக ஹேபிட்ஸாக மாற்றுறோம். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மன ஆரோக்கியம் இல்லாதது தான். இந்த மன ஆரோக்கியம் என்ன பண்ணுதுன்னா உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மன ஆரோக்கியம் கெடும்போது தான் பிபி ரைஸ் ஆகுது, மன ஆரோக்கியம் கெடும்போது தான் பிளட் சுகர் வருது, அது ஏறுது. மன ஆரோக்கியம் கெடும்போது தான் கேன்சர் மாதிரி பெரிய பெரிய டெட்லி டிசீசஸ் வருது. அதே மாதிரி மன ஆரோக்கியம் கெடும்போது தான் உடலினுடைய எல்லா செயல்பாடுகளும் குறைந்து மனிதன் ஒரு அழிவை நோக்கி செல்கிறான், ஆரோக்கியமும் அழிவை நோக்கி செல்லுது. அப்போ இந்த மன ஆரோக்கியம்தான் நம்ம வாழ்வியல் முறையாக மாற்றிக்கொள்ளணும். நம்ம மன ஆரோக்கியம் நல்லா வச்சுக்கணுன்னா எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக எல்லா விஷயங்களையும் செய்யணும். நம்மளுடைய வேலையில் என்கேஜ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும். எதையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நேர்மறை எண்ணத்தோடவும் நம்ம என்றைக்கும் இருக்கணும். நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்க போகிறது வரைக்கும், அதுக்கப்புறம் தூங்கும் போதும் ஒரு நேர்மறையான எண்ணமும் ஒரு மன சந்தோஷமும் ஒரு மன பயிற்சியும் இதுதான் நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேலும் நல்ல முறையில் வச்சுக்கிறதுக்கு உதவும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது பிடித்ததை சந்தோஷமாகவும் முயற்சியோடவும் செய்கிறது தான் மன ஆரோக்கியம். நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிடித்திருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்வீங்க. அப்போ எந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்ததோ அந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க. பிடிக்காத வேலையாக இருந்ததுன்னா அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை